Hello Channel 5 Cinema viewers, this is Krishna here. இந்த செக்மெண்ட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் எந்த பக்கம் திரும்பினாலும் ஸ்பைடர்மேன்களாக தான் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸ்பைடர்மேனோட பிராண்ட் நியூ டேவோட ஷூட்டிங் வந்து தொடங்கியிருக்கு. அதுவும் அவுட்டோரில் ஷூட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நிறைய பிக்சர்ஸ் வந்து ஃபேன்ஸ் மத்தியிலையும் சரி இல்லை அஃபிஷியலாக வேறு சைட்லேருந்தும் சரி லீக் ஆகிக்கிட்டே வந்து இருக்குது. அது என்னென்ன பிக்சர்ஸ் அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து இன்னும் நிறைய ஸ்பைடர்மேன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்ன, அது எந்த கண்டிஷனில் இருக்குது அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். முதல் விஷயம், நம்ம மார்வலுக்குள்ளே ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே. இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஷூட் ரிவீல் பண்ணாங்க, ஒரு வீடியோவாக வந்து விட்டுருப்பாங்க. டாம் ஹாலண்ட் அப்படியே அந்த ஷூட் போட்டு ஃப்ளெக்ஸ் பண்ணிட்டு வந்து ஓகே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்புல. அந்த ஷூட் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி நம்ம நோவே ஹோம் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஸ்விங்கிங் ஷாட் வந்து காட்டியிருப்பாங்க. அதே ஷூட் தான் வந்து இதுலேயும் வந்து காட்டியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூவெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஷைனியாக இருக்குது. அந்த ரெட் கலரில் நம்ம இதுவரையும் டாம் ஹாலண்டோட ஸ்பைடர்மேனில் வந்து அந்த வெப்பெல்லாம் வந்து கொஞ்சம் மாதிரி பம்பப்பாக வெளியே வந்திருக்காது. ஸ்கின்னியாக அந்த ஷூட்டோட சேர்ந்து தான் இருக்கும் நம்ம ஸ்டார்க்கோடைய டெக்னாலஜியில். இப்போது இந்த ஷூட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெப் எல்லாமே வந்து கொஞ்சம் பம்பப்பாக வெளியே வந்திருக்கு அப்படின்னு காட்டியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ஸ்பைடர்மேன் லோகோ, அந்த பாடி சின்னதாக, லெக்கு பெருசாக பயங்கரமாக இருக்குது. அதே மாதிரி கண்ணும் வந்து கொஞ்சம் பெருசாகவே வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா. அந்த மாஸ்க் இருக்கக்கூடிய கண்ணும் இன்னும் கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பைடர்மேனோட புது ஷூட் பார்த்துட்டு சூப்பராக இருக்கே, வாவ் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த வெப் ஷூட்டர்ஸும் வந்து கொஞ்சம் பல்காகவே பெருசாக இருக்குது. ஏன்னா இது ஹோம்மேட் ஷூட், அவராக க்ரியேட் பண்ண ஷூட். அதனால் வெப் ஷூட்டர்ஸ்லாம் பயங்கர டெக்னாலஜி வைஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சிம்பிளாக இருக்குது. என்ன இது இவ்வளோ சிம்பிளாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கதையோட பிளாட்டுக்கு வந்து நம்ம போகணும். ஏன்னா பிளாட்டை வச்சு தான் அந்த ஷூட் ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. என்ன பிளாட்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் டார்க்கான ஸ்பைடர்மேன் படமாக வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து டேரக்டர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. ஏன்னா டார்க்கான ஸ்பைடர்மேன் படம்னா இது எப்படி மார்வலுக்குள்ளே புல் ஆஃப் பண்ண போகிறாங்க அப்படின்னா எந்த மாதிரி கதையாக இருக்கும் அப்படிங்கிற சொல்லிடுறேன். நம்ம பீட்டர்கிட்ட இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு பீட்டர் பார்க்கராக இருக்கிறதுக்கே பிடிக்கல, நான் முழுக்க ஸ்பைடர்மேனாகவே இருந்துக்கிறேன், எனக்கு பீட்டர் பார்க்கரே வேணாம் அப்படின்னு சொல்லி வெறுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய பீட்டர் பார்க்கரையும் ஸ்பைடர்மேனையும் தான் நம்ம இந்த படத்தில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கேற்ற மாதிரியே நோவே ஹோம்லேயும் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, அவங்க ஆண்ட்மே செத்துட்டாங்க, தனியாக ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்காப்புல, இடம் பெருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லோன்லினஸில் வந்து இருக்கார் நம்ம பீட்டர் பார்க்கர். அது மட்டும் இல்லாமல் மேரி ஜேன், அதாவது நம்ம எம்ஜே இருக்காங்க இல்லையா, ஜெண்டாயாவோட எம்ஜே வந்து இந்த படத்தில் ஒரு சின்ன இம்பேக்ட்ஃபுல்லான கேமியோ மட்டும் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. ஏன்னா இதுக்கப்புறம் சைடி சிங்க் அவங்க வேறு இருக்காங்க, அவங்க ஒரு முக்கியமான ரோல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க அதுக்கப்புறம் பேரா வருவாங்களா இல்லை அவங்க வேறு எதுவும் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. முன்னாடி வந்து அவங்க ஒரு வில்லி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த வில்லி கேரக்டரில் ஒரு முக்கியமான வேறு ஒரு ரோல் தான் வந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேரா வருவாங்களா என்னங்கிறது தெரியல. ஆனால் ஜெண்டாயாவோட எம்ஜே கேரக்டர் வந்து ஒரு முக்கியமான கேமியோ மாதிரி தான் இருக்கும், இம்பாக்ட்ஃபுல்லான கேமியோ மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஸோ படம் ஃபுல்லாக அவங்க வர மாட்டாங்க, அவங்க வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன்ஸ் வந்து அமையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி இருந்தால் மனுஷன் இன்னும் டிப்ரெஷனுக்குள்ளே வந்து போயிடுவாப்பில். அதுக்கப்புறம் எந்த மாதிரி இப்படி டிப்ரெஷனில் இருக்க ஸ்பைடர்மேனுக்கு எந்த மாதிரியான கதையாக வந்திருக்கும். நிறைய வில்லன்ஸ் வந்து பேசப்பட்டு வருது. ஸ்கார்பியன் இருக்காப்பில், அதுக்கப்புறம் பூமராங்னு ஒரு வில்லன் வந்து வரப்போகிறாரு. இந்த மாதிரி நிறைய வில்லன்ஸ் வந்து பேசப்பட்டு வருது. அப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்து சின்ன மைனர் வில்லன்ஸ் தான். ஆனால் யார் எதிர்த்து வந்து ஃபைட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பனிஷரும் வந்து ஒன் ஆஃப் த வில்லனாக இந்த படத்தில் வந்து இருக்க போகிறாரு அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டு வருது. இந்த செட் பிக்ஸில் ஒரு பெரிய டேங்க் இருக்கும், மிலிட்ரி டேங்க்கை வந்து ஸ்பைடர்மேன் தடுத்து நிறுத்துற மாதிரி தான் இந்த அவுட்டோர் ஷூட்டே வந்து போய்கிட்டு இருக்குது. அதில் நீங்கள் ஒரு வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்விங்கிங்கை வந்து நேச்சுரலாக புல் ஆஃப் பண்ணி உண்மையிலே ஸ்விங் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேக்ரவுண்டில் அந்த எக்ஸ்ப்ளோஷன்ஸ்லாம் வெடிச்சிக்கிட்டு இருக்குது, உண்மையிலே ஸ்விங் பண்ணி அதை ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு இவ்வளோ ப்ராக்டிக்கலாக புல் பண்ணுறீங்களா, நல்லா இருக்கே அப்படிங்கிற. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்விங்கிங் எல்லாமே வந்து மோஸ்ட்லி இந்த க்ரீன் ஸ்க்ரீனில் போயிடுவாங்க, இல்லை வந்து விஎஃப்எக்ஸில் தான் போயிடுவாங்க. இப்போது இது வந்து ப்ராக்டிக்கலாக புல் பண்ணுறதை பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. பயங்கர ஆத்தென்டிகேட்டடாக இந்த படம் வந்து வரப்போகுது அப்படிங்கிற யோசிக்கும்போது ஆஸ் அ ஸ்பைடர்மேன் ஃபேனாக எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இன்னொன்று பனிஷர் சொன்னேன் இல்லையா, அந்த மிலிட்ரி ட்ரக்கை ஓட்டிட்டு வர்றதே வந்து பனிஷர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சைடர்கிட்ட இருந்து ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஸோ பனிஷரும் ஸ்பைடர்மேனும் ஸ்டார்டிங்கில் சண்டை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் ஓகே நல்லா வந்தான் அப்படின்னு பனிஷர் புரிஞ்சுக்கிட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. எதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னா ஹல்க் இந்த படத்தில் இருக்க போகிறாரு, அதான் நம்ம மார்க் ரஃபலோவோட ஹல்க் வந்து இருக்க போகிறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுருச்சு. அவர் சேவேஜ் ஹல்காக இருப்பார், ஹல்கை தடுத்து நிறுத்துறது தான் எண்ட் ஆஃப் த கோலே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. இதில் ஒரு முக்கியமான அந்த ஐகானிக்கான போஸ்டர் இருக்கும் தெரியுமா, பனிஷர் வந்து பேட்டில் டேமேஜ்
இமேஜான அந்த ஸ்பைடர்மேன் வந்து தூக்கி பிடிச்சிருப்பாப்புல. அந்த ஒரு பேனலை நாங்கள் ரீக்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி டேரக்டர் ஒரு முடிவில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சைடர்கிட்ட இருந்து ரிப்போர்ட் கிடச்சிருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கான ஒரு டார்க்கான ஸ்பைடர்மேன் படமாக தான் வந்து நம்ம இந்த படத்தை வந்து பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது நான் இங்கேயே வந்து தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்பைடர் நாயருக்கான ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ மாதிரி வந்து விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி அந்த படத்தோடைய ஷூட் வந்து போயிட்டுருக்கு. நம்ம கோஸ்ட் ரைடரை பார்த்துருப்போம் இல்லையா, அவர் நடிக்கக்கூடிய ஸ்பைடர் நாயருக்கான ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. இதுக்கப்புறம் இப்போது ஸ்பைடர்மேன் பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ் அப்படிங்கிற ஒரு 3வது பார்ட் வந்து இருக்குது. அது டிலே பண்ணப்பட்டிருக்கு. அடுத்த வருஷத்துக்கான டிசம்பரில் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 2 மாதங்கள் வந்து டிலே பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு நியூஸும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். 2 படங்கள். அந்த படத்தில் வந்த ஒரு பார்ட்டாக தான் ஸ்பைடர்மேன் நாயருக்கு ஒரு படம் வருது. இப்போது இன்னொரு கேரக்டரான ஸ்பைடர் பங்க் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு கதை வந்து நாங்கள் எழுதிக்கிட்டு இருக்கோம். அதற்கான படம் வந்து சீக்கிரமே வந்துடும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து இப்போதைக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஒரு குட்டி ஸ்பைடர்வர்ஸே வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோனி அப்படிங்கிற மாதிரி சூப்பராக சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க இதுக்கு முன்னாடி பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, வெனம், அப்புறம் மார்பியஸ், அதுக்கப்புறம் மேடம் வெப், அதெல்லாம் வச்சு நல்ல வேளை அந்த ஸ்பைடர் வெர்ஸை வந்து அப்படியே குழி தோண்டி புதைச்சிட்டு வெனமோட இன்னும் ஒரு பார்ட் மட்டும் வர வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன், 3rd பார்ட். அதோடு அதை அப்படியே குழி தோண்டி புதைச்சிட்டு இந்த புதுசாக ஸ்பைடர்மேன்ஸை வச்சு ஒரு ஸ்பைடர் வெர்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் சில்க்குக்கான ஒரு கதையும் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். அமேசான் பிரைமில் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து கிடச்சிருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் R-ரேட்டடாக வந்து இந்த சீரிஸ் வரப்போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எந்த கட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. அது இன்னுமே போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தான் இருக்குது, ப்ரொடக்ஷனுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மார்வல் சைட்லேருந்து வந்த ஒரு ஸ்பைடர்மேனோட அனிமேட்டட் சீரிஸ் அது உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு சீசன் வந்து வேறு ஒரு யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம நார்மன் ஆஸ்பாண்டை டோனி ஸ்டார்க் இடத்துல வச்சு சூப்பரான ஒரு கதை வந்து சொல்லியிருந்தாங்க. அதோட சீசன் 2வும் நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. அதில் மைல்ஸ் மொரால்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அவரை வந்து லைவ் ஆக்ஷன் படத்தில் கொண்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் இந்த பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ் படம் வந்ததுக்கப்புறம் தான் மைல்ஸை வந்து நம்ம உள்ளே கூப்பிட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி சோனியும் மார்வலும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்கனால அதுக்கு பியாண்ட் த ஸ்பைடர்வர்ஸ்க்கு முன்னாடி நம்ம மைல்ஸ் மொரால்ஸ் வந்து மார்வலில் பார்க்க முடியாது. ஸோ அந்த மைல்ஸ் தான் இதுவரையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, த இன்டு த ஸ்பைடர்வர்ஸ், அக்ராஸ் த ஸ்பைடர்வர்ஸ், அந்த மைல்ஸை தான் நம்ம மார்வல்குள்ளேயும் வந்து பார்க்க போகிறோம், லைவ் ஆக்ஷனில் மார்வல்குள்ளே பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்தடுத்து நிறைய ஸ்பைடர்மேன் ப்ராஜெக்ட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த எல்லா ஸ்பைடர்மேன் ப்ராஜெக்ட்ஸையும் பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலோடு இருக்கேன். இது இல்லாமல் ஸ்பைடர்மேன் நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்டோட அமேசிங் ஸ்பைடர்மேன் 3யும் ஒரு பேச்சுவார்த்தையில் போய்கிட்டு இருக்கு. அதுவும் கன்ஃபார்ம் ஆனால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா சீக்ரெட் வார்ஸில் நம்ம எப்படியும் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டையும் டோபி மேக்கரையும் மறுபடியும் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரூசோ பிரதர்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்பைடர்மேன் ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டமாக தான் இருக்கும் இந்த படம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஒரு பக்காவான ஒரு டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு கிரவுண்டடான ஸ்பைடர்மேன் ரைட்டிங் வந்து இந்த பிராண்ட் நியூ டேயில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இங்கே பகிர்ந்து கொண்டு இந்த வீடியோவில் இருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜி கிருஷ்ணா. சைனிங் ஆஃப். பாய்.